திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த பொது மருத்துவர் நல்லதம்பி என்பவர் ஒரு நோயாளிக்கு எடுத்த இசிஜி ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு பக்கத்து படுக்கையில் இருந்த மற்றொரு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க சென்றுள்ளார். கையில் ஊசியோடு இருந்த மருத்துவர் நல்லதம்பியை கண்டு பதறிய பக்கத்து படுக்கை நோயாளி தனக்கு இசிஜி எடுக்கவே இல்லை என கூறினார். ஆனால் அதனை காதில் வாங்காத நல்லதம்பி, எல்லாம் எனக்கு தெரியும், நான் மருத்துவரா நீ மருத்துவரா என கூறி வலுக்கட்டாயமாக ஊசி போட நெருங்கினார். இதையடுத்து நோயாளி கத்தியதும் அருகில் இருந்த உறவினர்கள் மற்றும் மருத்துவமனையில் இருந்தவர்கள் நல்லதம்பியிடம் கேட்டபோது அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி வெளியே செல்லுமாறு விரட்டி ரகளை செய்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் மருத்துவரின் மாஸ்கை நீக்கி பார்த்தபோது அவர் மது அருந்தி இருந்ததும் போதையில் இசிஜி ரிப்போர்ட்டை மாற்றி சிகிச்சை அளிக்க வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து ஆத்திரமடைந்த நோயாளிகளின் உறவினர்கள் பணியின் போது மது அருந்தலாமா, மருத்துவருக்கு அது அழகா, எத்தனையோ பேர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது மனித உயிரோடு விளையாடுவதா என வாக்குவாதம் செய்து நல்லதம்பியின் சட்டையை பிடித்து வெளியே இழுத்து வந்தனர். இதனையடுத்து மருத்துவமனையில் இரவு காவல் பணியில் இருந்த காவலர்கள் மருத்துவரை அங்கிருந்து அழைத்து சென்றனர். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த நல்லதம்பி திருவள்ளூருக்கு பணி மாறுதலில் வந்து 40 நாட்களே ஆகும் நிலையில் சர்ச்சையில் சிக்கி உள்ளார். நல்லதம்பியின் மனைவி திருப்பதியில் மருத்துவ மேற்படிப்பு படித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒருபுறம் இருக்க, மதுபோதையில் மருத்துவர் ரகளையில் ஈடுபட்டது குறித்து மருத்துவமனை டீன் ரேவதியிடம் நியூஸ் தமிழ் செய்தியாளர் பிரபு கேட்டபோது வீடியோவே நான் பார்க்கவில்லை, தனக்கு அனுப்புமாறு கூறினார் டீன். ஜெனரல் மெடிசன் டாக்டர் நல்லதம்பின்ற ஒரு குடிச்சிட்டு நைட் எல்லாம் ரகலையில பண்ணாருன்னு ஒரு வீடியோ வந்திருக்கு மேம். வீடியோவா? அது அனுப்பி விடுங்க சார். இதனால் வீடியோவை அனுப்பிவிட்டு மீண்டும் செய்தியாளர் பேசிய போது வீடியோ பார்த்தேன், நன்றாக இருந்தது என அதிர வைத்த டீன் ரேவதி வேற என்ன சொல்வது என அலட்சியமாக பதிலளித்தார். அந்த வீடியோ பாத்தீங்களா மேடம்? வீடியோ பார்த்துட்டேன், நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்குன்னு. வேற என்ன சொல்றது சார்? சம்பவம் நடந்த இரவே உங்கள் கவனத்திற்கு வரவில்லையா, வீடியோ பார்க்கவில்லையா என செய்தியாளர் கேட்டபோது வீடியோ பார்த்தேன், ஆனாலும் தான் பார்க்காத வேறு வீடியோவாக இருக்கலாம் என்றுதான் மீண்டும் அனுப்புமாறு கூறியதாக தெரிவித்தார். நைட்டு டியூட்டில இருக்கும்போது பண்ணிருக்காரு மேடம். பொதுமக்கள் எடுத்துக்கிறாங்க. ஆமா, ஆக்ஷன் எடுப்போம் சார், ஆக்ஷன் எடுப்போம் சார். சரி சரிங்க மேடம். இது நைட் நாலேஜுக்கு வரலையா மேடம்? நமக்கு வந்தது சார். மேற்கொண்டு என்ன பேசுவது என தெரியாமல் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேட்டபோது எடுத்துதானே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் செய்தி போடாமல் விடமாட்டீர்களே என்பது போல சலிப்பாக பதிலளித்தார் டீன் ரேவதி. டியூட்டில இருக்கும்போது பண்ணிருக்காரு மேடம். பொதுமக்கள் எடுத்துக்கிறாங்க. ஆமா, ஆக்ஷன் எடுப்போம் சார், ஆக்ஷன் எடுப்போம் சார். உரிய விளக்கம் கொடுக்காமல் கடமைக்கு விளக்கம் கொடுத்துள்ள டீன் ரேவதி மருத்துவர் நல்லதம்பியை காப்பாற்ற நினைக்கிறாரா என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் கொல்கத்தாவில் பெண் மருத்துவருக்கு அரங்கேறிய அதிர்ச்சிக்கே இன்னும் விடை தெரியாத போது ஒரு மருத்துவரே குடித்துவிட்டு வந்தால் பெண் மருத்துவர்கள் எப்படி பாதுகாப்பாக பணிபுரிய முடியும் என கேள்வி எழுப்புகின்றனர். இதனிடையே மருத்துவர் நல்லதம்பி மீது விசாரணை நடத்த 2 கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.